நான் சொல்றது கேட்காது. கஷ்டமா தான் இருக்கு. பேசினே இருப்பேன். இப்போ எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ண கூட முடியல. கால் பண்ணேன்னா அவங்களுக்கு கேட்காது. ஹஸ்பண்டோ பசங்களோ வரதுக்கு வெயிட் பண்ணுவேன். காமெடியா இருக்குல்ல? எல்லாரும் ஸ்ட்ராங்கர்னு சொல்றாங்க. நானும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். நமக்கு மீதியும் ஒரு எமோஷன் இருக்குல்ல. இப்போ ஒன் பை ஒன்னா நானும் இன்னைக்கு பேசுவேன், நாளைக்கு பேசுவேன்னு ட்ரை பண்றேன். பட் வரல. தூங்கி எழுந்துட்டு வாய்ஸ் போட்டாலும் கேட்கல. என் பொண்ணு வந்து அம்மா பேசு சொல்றாங்க. வரல. எல்லாரும் சரியாயிடும்னு சொல்றாங்க. நானும் நம்புறேன். பட் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஒரு எமர்ஜென்சி கூட கூப்பிட்டாலும் கேட்காது. குரூப்ல எல்லாரும் பேசும்போது நான் பேசினா கேட்காது. சத்தமா பேசினாலும் வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுது. இருமல் வருது. டிவி ஷோஸ்ல பேசியிருக்கேன், பட்டிமன்றத்துல பேசியிருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க ரேடியோ ஜாக்கி மாதிரி பேசிட்டே இருக்கேன்னுவாங்க. நான் எக்ஸ்ட்ராவர்ட். யாரை பார்த்தாலும் பேசிட்டே இருப்பேன். இப்போ பேச முடியல. யாரும் புரியல. எமோஷன் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஓகே. பட் எத்தனை நாளைக்கு இப்படி பேசாம இருக்கணும்னு தெரியல. கடவுள்கிட்டதான் வேண்டாம். அட்லீஸ்ட் பேச்சு மட்டுமாவது வந்தா நல்லா இருக்கும். தெரியல. மாமனே உன்னை பார்க்காம மத்தியில் சோறு முங்காம பாவினா பருதி நாரா போனேனே. காததான் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் உமுகம் பார்க்க ஓடி வந்தேனே. ஒத்தையோட கையோரோ கத்தியோ பேர் சொன்னேனே. ஒத்தையோட ரயிலோரோ கத்தியோ பேர் சொன்னேனே. அந்த ரயில் தூரம் போனது நேரம் மானதும் கண்ணீர் விட்டேனே. முத்து மாமா என்ன விட்டு போகாதே. விரைவில் நீங்கள் குணமடைஞ்சு வருவீங்கக்கா. மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது இதை கேட்டோடனே. ஏன்னா இதோட வழி வந்து புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். என்னோடய அப்பாவுக்கும் இதே மாதிரி தான். நல்லா பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் தொண்டையில் மேலே ஒரு கொரோனா டயத்தில் பூஞ்சை நோய் மாதிரி வந்து மூக்குக்கும் வாய்க்கும் ஒரு ஓட்டை வந்துருச்சு. அவரால் சரியாக பேச முடியலை, உச்சரிக்க முடியலை. அவரோட பேச்சு சரியாக யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. உதடுகளை பார்த்தா மட்டும்தான் அது புரியும். அந்த மாதிரி நிலைமை எனக்கும் இருக்குது. இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இந்த அக்காவோட பாடின இன்னொரு ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்துச்சு. எவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க. அக்கா திரும்ப நீங்கள் ரெக்கவர் ஆகி வருவீங்கக்கா. அந்த இறைவன் வந்து உங்களுக்கு அருள் புரிவார். நாங்கள் இறைவனை கண்டிப்பாக பிரார்த்திக்கிறோம்.